a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. மூத்த செய்தியாளர் கணபதி. என்டிஏ கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். 10 ஆண்டுகள் இதுவரை தங்களுடைய ஆட்சி என்பது ட்ரைலர் தான், இனியும் 10 ஆண்டுகள் நாட்டை நாங்கள் மேம்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். இதுல கூடுதலாக அவர் சொன்னது 24 மணி நேரமும் எந்நாளும் எந்நேரமும் என்னை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் பேசியவற்றின் சாராம்சங்கள் என்ன, முக்கியமான அம்சங்களாக எதை கொள்ளலாம்? அதாவது அவர் பேசியவற்றில் உள்ள சில முக்கிய அம்சங்கள், அவர் பேசாத பல முக்கிய அம்சங்கள் ஆகியவை இந்த உரையின் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களாக இருக்கின்றன. குறிப்பாக அயோத்தி ராமர் கோயிலை பற்றி ஒரு முறை கூட இந்த உரையிலே அவர் குறிப்பிடவில்லை என்பதை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போலவே அவர் புதிய நாடாளுமன்ற வளாகம், செங்கோல் ஆகிய விஷயங்கள் எல்லாம் பொதுவாக எப்போதும் பேசும் விஷயங்களெல்லாம் இந்த முறை பேசவில்லை. இந்த முறை அவர் பேசியிருப்பதிலே சர்வமத சம்மதத்துடன் அனைவரின் ஒத்துழைப்புடன் நாட்டை முன்னேற்றி கொண்டு செல்ல வேண்டும் என பேசியிருக்கிறார். அதுவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தனியாக பெரும்பான்மை இல்லை, கூட்டணி கட்சிகளுடன் ஆதரவுடன் தான் ஆட்சி நடத்த வேண்டி இருக்கிறது என்கிற கட்டாயத்தில் எந்தெந்த விஷயங்களெல்லாம் தற்போது முன்னுக்கு வருகின்றன, எந்த விஷயங்களெல்லாம் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன என்பதை காட்டும் விதத்தில் இருக்கிறது. பிரதமர் மோடி நாட்டின் வளர்ச்சிக்காக தேசிய ஜனநாயக முன்னணி தொடர்ந்து வளர்ச்சிக்காக பாடுபடும் எனவும், அடுத்த 10 வருடங்கள் நமது ஆட்சி தான் நடைபெறும் எனவும், அந்த 10 வருடங்களிலே தொடர்ந்து 2047ஆம் வருடத்திலே இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்குவதற்கான என்னென்ன நடவடிக்கைகளை நாம் எடுப்போம் என சொல்லியிருக்கிறோமோ அந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பெரும் பொருளாதார வளர்ச்சி வர வேண்டும், அதிக அளவிலே அந்நிய முதலீடு வர வேண்டும், இந்தியர்கள் என்றாலே உலக அரங்கத்திலே பெருமையுடன் அனைவரும் பார்க்க வேண்டும், அதற்காக நாம் பாடுபடுவோம் என சொல்லியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் அனைவருமே நாடுதான் முக்கியம் என நாட்டுக்கே முக்கியத்துவம் கொடுத்து நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய கட்சிகள் என்பதும், ஆகவே தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலே செல்வோம் எனவும் அவர் உறுதியளித்திருக்கிறார். நீங்கள் சொன்னது போலவே நான் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே இருப்பேன், ஆகவே நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம், சூழ்ச்சிகளுக்கு நீங்கள் பலியாக கூடாது என புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் எச்சரிக்கை அளித்திருக்கிறார். அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. பலரும் உங்களுக்கு தகவல் அளிக்கலாம், உங்களுக்கு அமைச்சர் பதவி அளிக்கப்படுகிறது, நீங்கள் பதவியேற்பு விழாவுக்கு வாருங்கள் என்று கூட சொல்லலாம். இதெல்லாம் விஷமத்தனமாக செய்திகளை பரப்புபவர்கள், போலியாக இது போன்ற வதந்திகளை பரப்புபவர்கள் செய்யும் செயலாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே போலவே எதிர்க்கட்சிகள் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து தவறான வதந்திகளை பரப்பி ஆட்சியை பிடிக்க முயற்சி செய்தன, அவற்றை மக்கள் முறியடித்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சிக்கு வந்திருப்பது பெரும் சாதனை என குறிப்பிட்டிருக்கிறார். அதே போலவே இவிஎம் மீது தொடர்ந்து புகார் அளித்து வந்தவர்கள் இப்போது இவிஎம் மீது எந்த புகாரையும் அளிக்கவில்லை எனவும் நையாண்டி செய்திருக்கிறார். ஆக அடுத்த மக்களவை தேர்தல் வரும்போது மீண்டும் இவிஎம் பற்றிய புகார்கள் வரும் எனவும் அவர் நகைச்சுவையாக குறிப்பிட்டார். இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த நீண்ட உரையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு தேர்தல் வெற்றி உரை போல இருந்தது எனவே சொல்லலாம். தேர்தலிலே பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை, பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பேசப்பட்டு வரும் நிலையிலே மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது. தேசிய ஜனநாயக முன்னணி தொடர்ந்து ஆட்சியிலே இருக்கும், எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பே இல்லை என பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். ஆனால் அவர் பேச்சிலே உள்ள சில முக்கிய விஷயங்கள் மாற்றத்தை குறிக்கின்றன. அயோத்தி ராமர் கோயிலாகட்டும் அல்லது இந்துத்துவா விவகாரங்களாகட்டும் அது பற்றி எதையுமே அவர் பேசவில்லை. இதை தவிர அனைத்து மதங்களையும் ஒன்றாக ஒருங்கிணைத்து கொண்டு செல்ல வேண்டும், அனைத்து மதங்களும் ஒற்றுமையாக செயல்பட்டு நாட்டின் முன்னேற்றத்துக்காக நாம் பாடுபட வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே மாற்றம் வந்திருக்கிறது என்பதை காட்டும் விதமாக இந்த உரை இருக்கிறது. ஆனால் அதே சமயத்திலே பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தேர்தல் வெற்றிகளுக்காக முயற்சி செய்யும், வரும் சட்டசபை தேர்தல்களிலே இதைவிட கடுமையான முயற்சிகளை செய்யும் என்பதை குறிக்கும் வகையிலே இருக்கிறது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தாக பேச்சாக இதை நாம் பார்க்கலாம். இதற்கு அடுத்தபடியாக குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கு சென்று ஒருமனதாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என்பதும் தெளிவாக இருக்கிறது. ஆகவே இன்றே அந்த முக்கிய நிகழ்வும் நாம் எதிர்பார்க்கலாம். பூங்குழலி. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.